வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கணீஸ்வரன். இது நாலேஜ் பாஸ். இந்த ஆர்டினோ டுட்டோரியல் காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம், இந்த 28BYJ-48 என்ற இந்த ஸ்டெப்பர் மோட்டரை 2000 என்ற இந்த ஸ்டெப்பர் மோட்டர் டிரைவர் மூலமாக இந்த ஆர்டினோவை பயன்படுத்தி எப்படி நாங்கள் இயக்கலாம்ன்றது தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸ்டெப்பர் மோட்டர், அதுக்கு முதல் இந்த ஸ்டெப்பர் மோட்டரை பற்றி ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பார்த்துருவோம். ஸ்டெப்பர் மோட்டர்ன்றது நாங்கள் விரும்பிய மாதிரி விரும்பின 360 டிகிரியாலையும் திரும்பக்கூடியது. வலஞ்சொலியாகவும் திரும்பலாம், இடஞ்சொலியாகவும் திருப்பலாம். அதே நேரத்தில் நாங்கள் எவ்வளவு தூரம் இது திரும்பணுமென்றதை நாங்கள் எங்களுடைய ஆர்டினோ மூலமாக இதுக்கு ப்ரோக்ராம் செய்யக்கூடியதாகவும் இருக்கும். இந்த 28BYJ ஸ்டெப்பர் மோட்டர்ன்றது வந்து கிட்டத்தட்ட 2048 ஸ்டெப்ஸை கொண்டது. அதாவது ஒரு வட்டத்தை இது உருவாக்குறதுக்கு, அதாவது ஒரு ரொட்டேஷனை மேற்கொள்கிறதுக்கு இது 2048 ஸ்டெப்ஸை வந்து இது தாண்ட வேண்டியதாக இருக்கும். அதே நேரத்தில் என்னுடைய ஆகக்கூடிய வேகம் வந்து ஒரு செகண்டுக்கு 500 ஸ்டெப்ஸ் தானே போகக்கூடியதாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம்னு சொன்னால், இது ஒரு முழு வட்டத்தை சுற்றி முடிக்கிறதுக்கு 360 டிகிரியால் திரும்புறதுக்கு சரியாக எங்களுக்கு 4 செகண்டுக்கிட்ட சராசரியாக எடுக்கும். இந்த 28BYJ-48 என்ற இந்த ஸ்டெப்பர் மோட்டர் வந்து 5 வோல்டேஜால் இயங்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக இந்த ஆர்டினோவில் இருக்கக்கூடிய இந்த 5 வோல்டேஜ் அவுட்புட்டை நாங்கள் பயன்படுத்தியும் இந்த ஸ்டெப்பர் மோட்டரை நாங்கள் இயக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் இதில் இருந்து வர்ற 5 வோல்டேஜ்ன்றது வந்து இந்த ஸ்டெப்பர் மோட்டருக்கு அந்த டோக்குக்கு வந்து அந்த விசையை கொடுக்குற டோக்குக்கு கொஞ்சமாக தான் இருக்கின்றபடியாக நாங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் 5 வோல்டேஜ் தான் நாங்கள் இதுக்கு பவர் சப்ளையாக பாவிக்க போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் 5 வோல்டேஜ் சப்ளையை நாங்கள் பாவிக்கல. இந்த சின்ன மோட்டரில் இருந்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு விசையை எடுக்கக்கூடியதாக இருக்கும். வாங்க இப்போ நாங்கள் இதை எப்படி நாங்கள் ஒரு வயரிங் டயக்ராம் இணைக்கிறதுன்றதை இப்போ நாங்கள் பார்ப்போம். அதுக்கு பிறகு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி ஆர்டினோ ஐடி மூலமாக இதை எப்படி நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம்ன்ற அடிப்படையான ஒரு டுட்டோரியலாக பார்க்கலாம். அதாவது எப்படி நாங்கள் இதனுடைய சுற்றல் வேகத்தை மாற்றலாம், இதனுடைய இடஞ்சொலியாக சுற்ற வைக்கிறது எப்படி, விலஞ்சொலியாக சுற்ற வைக்கிறது எப்படின்ற விஷயத்தை அந்த அடிப்படையான பேசிக் கோடிங்கை தான் நாங்கள் இந்த டுட்டோரியல் காணொலியில் பார்க்க போகிறோம். அடுத்து வர்ற டுட்டோரியல் காணொலியில் நாங்கள் இன்னொரு விதமாக ஒரு பொட்டென்ஷியோமீட்டரை பயன்படுத்தி இதனுடைய இந்த ஸ்டெப்பர் மோட்டரோட வேகத்தை நாங்கள் எப்படி கட்டுப்படுத்தலாம், எப்படி நாங்கள் மாற்றி அமைக்கலாம்ன்றதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் இந்த சர்க்கிட்டை எப்படி மேற்கொள்கிறது, எப்படி பொருத்தி இணைக்கிறதுன்றதை பற்றி இந்த காணொலியில் மிக தொடர்ந்து பார்ப்போம். இதில் இருக்கிற இந்த கனெக்டர் வந்து 5 பின்ஸ் இருக்கும். இந்த கனெக்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உள்ள இந்த ULN2003 என்ற இந்த ஸ்டெப்பர் மோட்டர் டிரைவரில் அதுக்கான கனெக்டர் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்து சரியாக இணைச்சிக்கொள்ள வேண்டும். இதுக்கு பிறகு எங்களுக்கு இதில் இந்த ஸ்டெப்பர் மோட்டர் டிரைவரில் இருந்து இந்த ஆர்டினோவுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 4 ஃபீமேல் டு மேல் ஜம்பர் பின்ஸ் தேவை. ஸோ நான் 4 ஃபீமேல் டு மேல் ஜம்பர் பின்ஸ் எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 4 கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது IN1, IN2, IN3, IN4 என்ற 4 கனெக்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் இந்த 4 கனெக்ஷன்ஸையும் ஏதாவது 4 டிஜிட்டல் பின்ஸோடு நாங்கள் இணைக்க வேண்டும். முதலாவதாக அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் குத்து மதிப்பாக இந்த IN1, 2, 3, 4 4ஐயும் இணைக்கிறேன். IN1 டிஜிட்டல் பின் 11ஓடையும், IN2 டிஜிட்டல் பின் 10ஓடையும், IN3 டிஜிட்டல் பின் 9ஓடையும், IN4 டிஜிட்டல் பின் 8ஓடையும் நான் இணைச்சிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இதுக்கான இந்த மோட்டருக்கான ஸ்டெப்பர் மோட்டருக்கான பவர் சப்ளையை நாங்கள் வந்து இதில் உள்ள 2 பின்ஸ் மூலமாக தான் நாங்கள் இதுக்கு வழங்க வேண்டும்.
இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மைனஸ் ப்ளஸ் என்ற அடையாளம் போட்டிருக்குது. ஸோ நாங்கள் ப்ளஸ் என்ற இதில் 5 to 12 வோல்டேஜ் என்று போட்டிருந்தாலும் நாங்கள் 5 வோல்டேஜ் கொடுக்குறது தான் நல்லது. ஏன்டா இது 5 வோல்டேஜுக்கு மேலே கொடுக்கல இந்த ஸ்டெப் மோட்டார் அதிகப்படியாக சூடாகிறத கவனிக்கக்கூடியதாக இருந்ததால் இதில் நாங்கள் 5 வோல்டேஜே கொடுப்போம். மைனஸ் என்ற இடத்துக்கு நாங்கள் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளைன்ற மைனஸையும், அதாவது இந்த மைனஸையும் ப்ளஸ் என்ற இடத்துல ப்ளஸ் 5 வோல்டேஜையும் நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம். இனி நாங்கள் எங்களுக்கு மீதம் இருக்கிறது இந்த ஆர்டினோவை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம்ன்ற பார்க்குறது. அதுக்கு முதல் நான் ஒரு சிறிய ஒரு குறிகாட்டிய இந்த ஸ்டெப்பர் மோட்டரில் இணைக்கிறேன். ஏனெண்டா இது திரும்புகிறத உங்களுக்கு இலகுவாக அடையாளம் காட்டுறதுக்கு. ஓகே, நான் பொருத்திட்டேன். இப்போ இது ஸ்டெப்பர் மோட்டார் திரும்பிக்கல எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நாங்கள் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுக்கல கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் இந்த எக்ஸ்டர்னல் பவர் சப்ளைன்ற மைனஸை தான் நாங்கள் இந்த சர்வோ கண்ட்ரோலரில் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மைனஸை நாங்கள் எங்களோட ஆர்டினோவுண்ட கிரவுண்ட்லேயும் கனெக்ட் பண்ண மறந்துடக்கூடாது. ஏனெண்டா இதுதான் அடிப்படையான ஒரு பேஸ் லெவலாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் இதுக்கு வேறு கிரவுண்ட் கொடுக்கலையும் இதுக்கு வேறு சப்ளை கொடுக்கல, இதுக்கு நாங்கள் தனியான ஒரு பவர் சப்ளை கொடுக்கல, 10 கிரவுண்ட் பெருமானமும் மைனஸ் பெருமானமும் மாறுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதனால தான் 10 இப்போ ஒரு 3-4 டிசி பொருட்களை ஒன்றை நாங்கள் ஆர்டினோட கனெக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி சொன்னால், அதாவது டிரைவர்ஸ் அப்படியான சில விடயங்களை நாங்கள் ஆர்டினோட கனெக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி சொன்னால், அந்த எல்லா திங்ஸுண்டையும் மைனஸ் அதாவது கிரவுண்ட் ஒன்றாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். இது நீங்கள் எந்த ப்ரொஜெக்ட்லையும் ஆர்டினோ சம்மந்தமான ப்ரொஜெக்ட்லையும் மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் இதன் கனெக்ஷன் டயக்ராம் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதே நேரத்தில் கோடிங்கும் கொடுத்துருக்குறேன். இப்போ நாங்கள் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறன்ற பற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் 28BYJ-48 என்ற இந்த ஸ்டெப்பர் மோட்டர்ன்ற பேசிக்கான ஒரு ஆர்டினோ கோடிங். இந்த ஆர்டினோ கோடிங் உங்களோட இந்த வீடியோன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். அதே நேரத்தில் வயரிங் டயக்ராமும் இருக்குது. அந்த வயரிங் டயக்ராமில் உள்ளதன்படி நீங்கள் சரியாக கனெக்ட் பண்ணிக்கல இந்த கோடிங் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ நாங்கள் இந்த கோடிங் எப்படி சில விஷயங்கள் நாங்கள் மாற்றி அமைக்கலாம், இதில் என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்குன்றதை விளக்கமாக பார்ப்போம். ஓகே, இது பேசிக்கான கோடிங். இதில் நான் தந்ததுபடி நீங்கள் வயரிங் டயக்ராம் செஞ்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த செட்டப்புக்கு மேலே இருக்கிற இந்தளவு விஷயங்களும் நீங்கள் சாதாரணமாக காப்பி பண்ணி உங்களோட ப்ரொஜெக்டில் பேஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கான வேலையாக இருக்கும். இந்த விஷயங்கள் நீங்கள் எந்த ஒரு ப்ரொஜெக்ட் நீங்கள் இந்த 28BYJ என்ற ஸ்டெப்பர் மோட்டர் பயன்படுத்தி நீங்கள் உருவாக்குறீங்களோ அந்த கோடிங்குக்கு இது நீங்கள் எந்த வித மாற்றமின்றி நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதாவது நீங்கள் IN1 டிஜிட்டல் நம்பர் 8 கனெக்ட் பண்ணணும், டிஜிட்டல் நம்பர் 9 IN2, டிஜிட்டல் நம்பர் 10 IN3, டிஜிட்டல் நம்பர் 11 IN4. இதன்படி நீங்கள் கனெக்ஷன் செய்திருக்க வேணும். இதில் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் கோடிங்ஸில் இந்த அடங்கியிருக்குன்றதை பார்ப்போம். இதில் முதலாவது லைப்ரரி இன்க்ளூட் பண்ணியிருக்கு. அதாவது stepper.h என்ற இந்த லைப்ரரி இன்க்ளூட் பண்ணியிருக்கு. இது டிஃபால்ட்டாகவே இந்த ஆர்டினோ IDE ப்ரோக்ராமில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், அதாவது இன்க்ளூட் stepper.h என்ற இந்த லைப்ரரியை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், இதில் உள்ள லைப்ரரி ஆட்டோமேட்டிக்காகவே வேலை செய்யும். அது சில விடயங்களை எங்களுக்கு இலகுவாக எப்படி சீக்வன்ஸ் வேலை செய்யணுன்ற விஷயங்கள்லேருந்து சகலதும் அதில் ப்ரீ கோட் பண்ணியிருக்கு. நீங்கள் இலகுவாக பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது நாங்கள் ஒரு கன்ஸ்டன்ட் இன்டீஜரை நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். அதாவது ஸ்டெப்ஸ் பெர் ரெவல்யூஷன். அதாவது இந்த 28BYJ ஸ்டெப்பர் மோட்டரில் ஒரு ரெவல்யூஷனுக்கு ஒரு முழுமையான சுற்றுக்கு
எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து போகணுமென்றது இதில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த 28BYJ என்ற இந்த ஸ்டெப் மோட்டரில் வந்து 2048 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒரு ரெவல்யூஷன், ஒரு முழுமையான சுற்றுறதுக்கு, அதாவது 360 டிகிரியால் திரும்புறதுக்கு இது 2048 ஸ்டெப்ஸுகளை கடந்து தான் போகணுன்றது தான் இதுன்ற அர்த்தம். ஸோ நாங்கள் எங்களுக்கு 2048 தெரிஞ்சபடியே நாங்கள் 2048 கொடுத்துருக்குறோம். இதே வேறு மோட்டர்களாக இருந்தால், அதாவது எக்ஸாம்பிள் நேமா 17 மோட்டர் வந்து சரியாக 200 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். அதனால் இதில் நாங்கள் 200ன்னு சொல்லி கொடுப்போம் நேமா 17க்கு. ஆனால் இந்த 28BYJன்றது வந்து 2048 ஸ்டெப்ஸ் இருக்கிற வழியாக நாங்கள் ஸ்டெப்ஸ் பெர் ரெவல்யூஷன்ன்றது வந்து 2048 நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். அடுத்தது இந்த ஸ்டெப் மோட்டர்ன்ற பின் என்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அதாவது சீக்வன்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன மாதிரின்னு சொன்னால் IN1 2 3 4 நாங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அதில் அந்த சீக்வன்ஸ் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னால் IN1 3 2 4 என்னட்டு இது ஒரு யூனிபோலார் மோட்டர். ஸோ இதில் வந்து அந்த சில சீக்வன்ஸ் வந்து IN1 3 2 4 என்ற மாதிரி IN1 2 3 4 1 2 3 4 ரெண்டு போகைக்குள்ள தான் இதுண்ட ரெவல்யூஷன் வந்து ஒரு நேராக இருக்கும். அதே வந்து IN1 2 அடுத்தடுத்து IN1 2 3 4 என்று இருந்துச்சுன்னு சொன்னால் அது குழம்பி கொண்டு இருக்கும். இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் குழம்பி கொண்டு இருக்கும். ஸோ இதில் வந்து சீக்வன்ஸ் அதோட வயரிங் டயக்ராம் படி அதில் 1 3 2 4 ரெண்டேக்கில் இதுபடி ஒரு நேர்மையான ஒரு ஒழுங்கான சுட்டை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் இப்போ நீங்கள் குழம்பு தவிர வயரிங் டயக்ராம் உள்ளபடியே நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இதை ஜஸ்ட் உங்களுக்கு இவ்வளவும் கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கான வேலையாக இருக்கும். இந்த கோடிங்கில் நாங்கள் செட்டப்பில் எந்த விடயங்களையும் நாங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வேறு கோடிங் யூஸ் பண்ணிங்களா அதுக்கான செட்டப்ஸ் விஷயங்கள் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த 28BYJ என்ற இந்த ஸ்டெப் மோட்டருக்கான கோடிங்ஸை வந்து நீங்கள் இதில் செட்டப்பில் எதுவுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இந்த லூப்பில் நாங்கள் போட்டிருக்கிற இந்த கோடிங் என்னன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு சாதாரண கோடிங். இந்த ஸ்டெப் மோட்டர் வந்து கிளாக் வைஸ் வந்து ரொட்டேட் பண்ணுறது தான் இந்த கோடிங் இந்த கோடிங்கிற அடிப்படையான விஷயம். இதில் நாங்கள் கொடுத்துருக்கோம் மை ஸ்டெப்பர் டாட் செட் ஸ்பீட் ப்ராக்கெட்டுக்குள்ள 10. இதனுடைய அர்த்தம் என்னென்னு சொல்லி சொன்னால் நான் என்னுடைய ஸ்டெப் மோட்டரை நான் ஸ்பீட் கொடுத்துருக்கேன் எவ்வளோத்தில் வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னால் 10 ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட், அதாவது 10 RPMன்றதில் தான் நாங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். குறிப்பாக இந்த 28BYJ மோட்டர் வந்து கிட்டத்தட்ட 15 RPM தான் மேக்ஸிமம் ஸ்பீடில் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். நான் இங்கே குறிப்பிட்டு ஒரு 10 RPMன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓகே, நாங்கள் 1 இருந்து ஒரு RPMல இருந்து 15 கிட்டத்தட்ட 16 அது நீங்கள் கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 15 RPM தான் இதனுடைய ஆகக்கூடிய வேகமாக இருக்கும். அதாவது ஒரு நிமிடத்துக்கு 15 தடவை முழுமையாக சுற்றி வரும். சரியா? ஓகே, அடுத்தது மை ஸ்டெப்பர் ஸ்டெப்ஸ் பெர் ரெவல்யூஷன். அதாவது இந்த இந்த ஸ்டெப்பர் வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் போகணும்னு சொல்லி சொன்னால், அதாவது ஒரு ரெவல்யூஷனுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் போகணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஏற்கனவே இங்கே இன்டீஜராக டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஸ்டெப்ஸ் பெர் ரெவல்யூஷன்ன்றது எத்தனை 2048. அதாவது மை ஸ்டெப்பர் ஸ்டெப் 2048 என்றதை தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு நாங்கள் ஸ்டெப்ஸ் பெர் ரெவல்யூஷன்ன்றதுக்கு பதிலாக 2048 என்றும் கொடுக்கலாம். ஆனால் அது இப்போ இந்த அடுத்தடுத்து அடிக்கடி நாங்கள் இந்த நம்பர்கள் கொடுத்து கொண்டிருக்கோம்னுபடியாக நான் 2048 கொடுக்காம இதில் உள்ளபடியே நான் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். அதுபடி ஸ்டெப்ஸ் பெர் ரெவல்யூஷன், அதாவது மை ஸ்டெப்பர் ஒரு ரெவல்யூஷனுக்கு எத்தனை ஸ்டெப் ஆகணும் 2048. சரியா? இதில் 2048 ஸ்டெப்ஸ் பெர் ரெவல்யூஷன்ன்றதை இந்த கோடிங் குறிப்பிடுது. அடுத்தது இந்த கோடிங் வந்து இந்த ஸ்டெப்பர் மோட்டார் எவ்வளோ வேகத்தில், அதாவது 15 RPMன்ற வேகத்தில் வேலை செய்யணுன்றதை குறிப்பிடுது. இப்போ நாங்கள் இந்த பேசிக்கான கோடிங்கை நாங்கள் அப்லோட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி.
எப்படி அப்லோட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் தானே, ரைட்? இதில் நாங்கள் முதல் போர்ட் என்னன்ற செலக்ட் பண்ணணும். அது ஆர்டினோ ஊனோ. முதல் நான் எந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஆர்டினோ ஊனோன்ற போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இது என்ன போர்ட்டில் கனெக்ட் ஆகியிருக்கு, அதில் com3 என்றது ஆக்டிவில் இருக்குது. ஸோ நான் com3க்கு ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 28BYJ ஸ்டெப்பர் மோட்டார் விளைஞ்சொல்லியாக கிட்டத்தட்ட 15 ரொட்டேஷன்ஸ் பெர் மினிட், அதாவது 15 ஆர்பிஎம்மில் சுற்றி கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் இதோட வேகத்தை குறைக்கிற அப்படின்ற பார்ப்போம். இப்போ 15 ஆர்பிஎம்மில் எனக்கு சுற்றி கொண்டிருக்கு இந்த ஸ்டெப்பர் மோட்டார். ஸோ இதில் நாங்கள் வேகத்தை குறைக்கலாம். ஓகே, இப்போ 15 ஆர்பிஎம்மில் சுற்றின வர இப்போ நாங்கள் 1 ஆர்பிஎம்முக்கு சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இது நாங்கள் இந்த நம்பர்ஸை மாற்றுறது மூலமாக 1லிருந்து 15 வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட பாய்க்கலாம். இப்போ நாங்கள் 1க்கு போட்டோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் வீடியோவில் கவனிக்கலாம். இது இப்போ 1 ஆர்பிஎம் என்ற வேகத்தில் தான் மெதுவாக சுற்றி கொண்டு இருக்கிறத கவனிக்கலாம். அதாவது இவர் ஒரு முழு சுற்றை எடுக்கிறதுக்கு சரியாக 1 நிமிடம் எடுக்கும். சரியா? ஓகே, இப்போ நாங்கள் 15 10 என்ற ஆர்பிஎம்முக்கு நாங்கள் செட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வேகம் சடுதியாக அதிகரிச்சிருக்குது. இப்போ இவர் 1 நிமிடத்துக்கு 10 தடவை சுற்றி கொண்டு வருவார். ஓகே, இப்போ நாங்கள் இவரை இப்போ எந்த பக்கமாக சுற்றி கொண்டு இருக்குது, க்ளாக் வைஸ், அதாவது விளைஞ்சுலியாக சுற்றி கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் விளைஞ்சுலியாக சுற்றி கொண்டிருக்கிற இந்த ஸ்டெப்பர் மோட்டரை நாங்கள் இடஞ்சுலியாக சுற்ற வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் நாங்கள் இந்த கோடிங்ஸில் செய்ய வேண்டியிருக்குது. என்னன்னு சொன்னால் இதை நான் நீக்கி விடுறேன். இப்போ இதை நாங்கள் கவுண்டர் க்ளாக் வைஸில் சுற்றுறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மை ஸ்டெப்பர் ரிவல்யூஷன் சொல்லியிருக்கு. இதில் இந்த ஸ்டெப்பர் ரிவல்யூஷனுக்கு முன்னால் ஒரு மைனஸ் என்ற ஒரு அடையாளத்தை போட்டுட்டு இப்போ இந்த கோடிங்கை அப்லோட் பண்ணி பாருங்கள் என்ன மேஜிக் நடக்குதுன்னு சொல்லி. இப்போ வலஞ்சுலியாக சுற்றிட்டு இருந்த இந்த ஸ்டெப்பு மோட்டார் இடஞ்சுலியாக சுற்ற தொடங்கிட்டுது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வலஞ்சுலியாக ஒரு ஸ்டெப்பு மோட்டரை நீங்கள் அதனுடைய க்ளாக் வைஸாக சுற்றணுமா, இடஞ்சுலியாக சுற்றணுமா, வலஞ்சுலியாக சுற்றணுமான்றதை நீங்கள் எப்படி தீர்மானிக்கலாம்னு சொன்னால் இந்த கோடிங்கில் மை ஸ்டெப் என்றதில் எத்தனை ரெவல்யூஷன் இருக்குன்ற நாங்கள் கொடுக்குறோமோ அந்த இடத்துல நாங்கள் மைனஸ்ன்னு சொல்லி போட்டோம்னு சொன்னால் இது இடஞ்சுலியாக சுற்றும். அதை அந்த மைனஸை நீக்கி விட்டோம்னு சொன்னால் இப்போ அது வலஞ்சுலியாக சுற்றும். இதுதான் இதில் உள்ள மேஜிக். சரி நண்பர்களே, இந்த ஸ்டெப்பர் மோட்டருன்ற பேசிக்கான கோடிங் உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேசிக்கான கோடிங்கை பயன்படுத்தி நாங்கள் ஒரு ஸ்டெப்பர் மோட்டர் எப்படி இடஞ்சுலியாக சுத்தம் பண்ணலாம், வலஞ்சுலியாக சுத்தம் பண்ணலாம், அதனுடைய வேகத்தை கூட்டலாம், வேகத்தை குறைக்கலாம்ன்ற விடயங்களை நாங்கள் இந்த காணொலியில் பார்த்துருந்தோம். இதில் நான் ஆகலும் விரிவான சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லலை. அதாவது இந்த முதல்ல நான் இந்த காணொலியாக சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டெப் மோட்டர் வந்து நாங்கள் விரும்பின அளவுக்கு எத்தனை டிகிரியால் என்றாலும் நாங்கள் திருப்பி கொள்ளலாம். ஆனால் நான் இதன்படி இது ஃபுல்லான ஒரு ரொட்டேஷனை தான் கொடுத்து கொண்டிருக்கும். நாங்கள் அடுத்த இன்னொரு எபிசோடில் இதில் உள்ள கோடிங்ஸில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அந்த கோடிங்கில் நாங்கள் இந்த ஸ்டெப்பு மோட்டரை எவ்வளவு நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ முழு ரொட்டேஷனாக சுற்றாமல் அரை ரொட்டேஷன் திருப்புறது எப்படி, குறிப்பிட்ட பாகையால் திருப்புறது எப்படின்ற விஷயங்களை நாங்கள் அடுத்த காணொலியை பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு காணொலியில் ஒரு பொட்டென்ஷியோமீட்டரை பயன்படுத்தி இந்த ஸ்டெப்பர் மோட்டருன்ற வேகத்தை எப்படி நாங்கள் கட்டுப்படுத்தலாம்ன்றதையும் பார்ப்போம். அதே மாதிரி அடுத்து வர போகிற இன்னொரு காணொலியில் இந்த ஸ்டெப்பர் மோட்டருன்ற டிகிரி, அதாவது ஆங்கிளை நாங்கள் எப்படி அதன் மூலமாக நாங்கள் செட் பண்ணலாம்ன்றதையும் அடுத்து வர போகிற காணொலியில் பார்ப்போம். மறக்காமல் இந்த ஆர்டினோ டியூட்டோரியல் காணொலிகள் உங்களுக்கு பிரயோசனமாக உள்ளதாக நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நாலேஜ் பாக்ஸ் யூடியூப் சேனல்
வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தருமாறு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் நாலேஜ் பஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க. அது வரைக்கும் நான் உங்கள் கணேஸ்வரன். இது நாலேஜ் பஸ். நன்றி நண்பர்களே.